ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ஃபங்ஷன்ஸ் இன்ட்ரோ டூ ஃபங்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா நம்ம எக்சர்சைஸ் 1.2லேருந்து கடைசி கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அதாவது 5th கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 1.2 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு கேட்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஃபங்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 4 எக்ஸாம்பிள் கொஸ்டின் சால்வ் பண்ணி இந்த ஐடியாவை நம்ம கத்துக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நான் சொல்றேன். Set A equal to set with elements 6, 13, 9 and set B equal to set with elements 1, 2, 3, 4, 5. ஓகேவா? ஸோ இதான் செட் ஏ, இது செட் பி. ஸோ செட் ஏலேருந்து செட் பிக்கு நான் ஆரோ டயக்ராம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையா? இஸ் இட் அ ஃபங்க்ஷன்? இதான் கொஸ்டின். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன தெரியுமா? இது வந்து சோர்ஸ் செட். ஸோ செட் ஏ தான் நம்ம எப்பவும் சோர்ஸ் செட்னு சொல்லுவோம். ஸோ வி கால் திஸ் அ சோர்ஸ் செட். செட் பி நம்ம டார்கெட் செட்னு கூப்பிடலாம், இல்லை கோடோமைன் கூப்பிடலாம். ஓகேவா? ஸோ டார்கெட் செட்னு நம்ம கூப்பிடலாம். கோடோமைன்ற வார்த்தை எப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ கோடோமைன் கூப்பிடலாம். பேசிக்கா 2 விதமா கூப்பிடலாம். நீங்க செட் பியை டார்கெட் செட்னு கூப்பிடலாம், இல்லை கோடோமைன் கூப்பிடலாம். செட் ஏவை நம்ம சோர்ஸ் செட்னு கூப்பிடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ சோர்ஸ் செட்னு ஒழுங்கா எழுதிக்கிறேன். ஸோ சோர்ஸ் செட். ஓகே. இப்போ சோர்ஸ் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எக்ஸாக்டா ஒரே ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அந்த பர்டிகுலர் ரிலேஷனை நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அவ்வளவுதான் டெஃபினிஷன். ஸோ இப்போ இதை நீங்க ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பர்டிகுலர் ரிலேஷனை நீங்க ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுனீங்கன்னா என்ன வரும்? R equal to set with ordered process elements 6, 2, 13, 3, 9, 4. இப்போ சோர்ஸ் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எக்ஸாக்டா ஒரே ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இது ஃபங்க்ஷன் அர்த்தம். அவ்வளவுதான். ஸோ ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் அவ்வளவுதான். If all elements from the source set produce exactly one arrow, then we can call that particular relation a function. ஸோ அந்த டெஃபினிஷன் நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்க நோட் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபங்க்ஷனான்னு கேட்டா எஸ் நீங்க போட்டுடலாம். எஸ், திஸ் இஸ் டெஃபினெட்லி அ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி அ ஃபங்க்ஷன். ஸோ எந்த டவுட்டும் இல்லை. இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுல செட் ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? S1, S2, S3, S4 கொடுத்துருக்காங்க. செட் பில பாத்தீங்கன்னா செட் பி ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 50, 60, 70. ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், இது மார்க்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ செட் ஏல 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க செட் பில ஒரு 3 ஸ்கோர் இருக்கு. 15 ஒரு ஸ்கோர் இருக்கு, 16 ஒரு மார்க் இருக்கு, 17 ஒரு மார்க் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் 1 வந்து ஒரு 100 மார்க் டெஸ்ட்ல 50 மார்க் வாங்குறாங்க நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். 100 மார்க் டெஸ்ட் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் 1 வந்து 50 மார்க் வாங்குறாரு. ஸ்டூடெண்ட் 2 பாத்தீங்கன்னா 60 மார்க் வாங்குறாரு. ஸ்டூடெண்ட் 3 வந்து 70 மார்க் வாங்குறாரு. ஸ்டூடெண்ட் 4ஓட மார்க் நமக்கு தெரியாது. நம்ம அப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனா? இது ரோஸ்டர் ஃபார்ம்லயும் நான் எழுதிட்டேன். ஸோ கேன் வி கால் திஸ் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன்? அதான் கொஸ்டின். ஸோ இது ஆக்சுவலா ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்னா நான் முந்தையே சொல்லியிருக்கேன், இது வந்து சோர்ஸ் செட், இது டார்கெட் செட். ஸோ சோர்ஸ் செட்ல இருக்கிற ஒரே ஒரு எலிமெண்ட் வந்து இப்ப ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணல, இந்த எலிமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அர்த்தம். டெஃபினிஷன் படி என்ன அர்த்தம்? சோர்ஸ் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுமே ஒரே ஒரு ஆரோ எக்ஸாக்டா ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா then we can call this relation a function. ஒரு ஆரோக்கு மேல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் முக்கியம். ஸோ நான் டெஃபினிஷன் வேணா கிளியரா எழுதிடுறேன். If every element in the source set produces exactly one arrow, then we can call that particular relation a function. If every element present in the source set produces exactly one arrow, then we can call that particular relation a function. Present in the source set produces an arrow, produces exactly one arrow. நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம் ஃபங்க்ஷன் என்னன்னு. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்தாலும் நீங்க ஆரோ மாதிரி யோசிக்கலாம்ல. ஸோ அதையும் நான் சொல்றேன் இப்போ கொஞ்ச நேரத்துல. எவ்ரி எலிமெண்ட் பிரசன்ட் இந்த சோர்ஸ் செட் ப்ரொடியூசஸ் எக்ஸாக்ட்லி ஒன் ஆரோ, when we can call that particular relation a function. அவ்வளவுதான். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் நான் எழுதல. இப்ப இதோட நிறுத்திக்கோங்க நீங்க. ஸோ இப்போ நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இஃப் எவ்ரி எலிமெண்ட் பிரசன்ட் இந்த சோர்ஸ் செட் produces exactly one arrow, then we can call that particular relation a function. Then that particular relation is a function. Then that relation ஆர்னு வச்சுக்கோங்க, is a function. அவ்வளவுதான். ஸோ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சூப்பர். ஸோ இதான் டெஃபினிஷன். இவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஆரோ டயக்ராம் வச்சு நீங்க யோசிக்கலாம் எப்போதுமே. ஸோ ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க நிறைய தடவை, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்பாங்க. நீங்க உடனே ஆரோ டயக்ராம் வரைஞ்சு புரிஞ்சுக்கலாம், இல்ல இதையே நீங்க ஆரோ டயக்ராம் மாதிரி இமேஜின் பண்ணலாம். விஷுவலைஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ S1ல இருந்து 50க்கு ஒரு ஆரோ இருக்கு, S2ல இருந்து 60க்கு ஒரு ஆரோ இருக்கு, S3ல இருந்து 70க்கு ஒரு ஆரோ இருக்கு. பட் அவங்க சோர்ஸ் செட்டும் டார்கெட் செட்டும் தனியாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி A ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் S1, S2, S3, S4, B ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 50, 60, 70 அவங்க தனியாக கொடுத்துருவாங்க. அப்போ ரோஸ்டர் ஃபார்ம் மட்டும் கொடுப்பாங்க. நீங்க அதுல இருந்து ஆரோ டயக்ராம் தனியாக வரையணும். வரைஞ்சு நீங்க கண்டுபிடிக்கலாம், இல்ல நீங்க அப்படியே ஆரோ டயக்ராம் பார்த்து விஷுவலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி கண்டுபிடிச்சாலும் அது உங்க வசதி. பட் அல்டிமேட்டா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா S4 அப்படின்ற எலிமெண்ட் ஃப்ரம் சோர்ஸ் செட் ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணல, அதனால இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. இஸ் இட் அ ஃபங்க்ஷன்னா நோ, பெரிய நோ போட்டுக்கோங்க இந்த இடத்துல. நோ, திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். அவ்வளவுதான்.
நோ, திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் அ ஃபங்க்ஷன். சின்ஸ் இந்த டெஃபினேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணல, அவ்வளவுதான். S4 ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணல, ஸோ திஸ் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3க்கு போகலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் 3ல என்ன கொடுத்துருக்கேன்? set A equal to set with elements 1, 2, 3, 4. set B equal to set with elements 10, 20, 30, 40, 50, 60. ஸோ இங்கே ஆரோ டயக்ராம் நான் வரைச்சிட்டேன். இதான் ஆரோ டயக்ராம். இது வேணா நீங்க ரோஸ்டர் ஃபார்ம்லயும் எழுதிக்கலாம். 1, 10, 2, 20, 3, 30, 4, 40. நீங்க ஒரு ஆர்டர் பேர்ல எழுதினீங்கன்னா நீங்க ரோஸ்டர் ஃபார்ம் கிடைச்சிடும். அதுவும் நான் எழுதிட்டேன். இதான் ரோஸ்டர் ஃபார்ம் ஃபார் திஸ் ரிலேஷன். ஸோ இந்த ரிலேஷன் நான் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிட்டேன், ஆரோ டயக்ராம்லயும் ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது சோர்ஸ் செட்டு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம இதை சோர்ஸ் செட்டுன்னு கூப்பிடுவோம். ஸோ இதுதான் நம்ம சோர்ஸ் செட்டுன்னு கூப்பிடுவோம். சோர்ஸ் செட், சோர்ஸ் செட். இது டார்கெட் செட். செட் பி நம்ம டார்கெட் செட்னு கூப்பிடுவோம். டார்கெட் செட். ஓகேவா? இது டார்கெட் செட். ஸோ சோர்ஸ் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணிருச்சா? கன்ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. 1 ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு, 2 ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு, 3 ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு, 4 ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணிருச்சு. ஸோ ஆல் எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் சோர்ஸ் செட் ஹேஸ் ப்ரொடியூஸ் டு எக்ஸாக்ட்லி 1 ஆரோ. அது ரொம்ப முக்கியம். எக்ஸாக்ட்லி 1 ஆரோன்னு கொடுத்துட்டேன்னா கொடுத்துட்டேன், அந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இஃப் எவ்ரி எலிமெண்ட் பிரசன்ட் இன் த சோர்ஸ் செட் produces exactly 1 arrow, then we can call this relation a function. அவ்வளவுதான். So is it a function கேட்டீங்கன்னா yes நீங்க போட்டுக்கலாம். So answer yes தான். So answer is a big yes. ஓகேவா? ஸோ தேர்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஒரு சின்ன டவுட் வரும் எல்லாருக்குமே. அது நம்ம ஃபோர்த் எக்ஸாம்பிள்ல வரும். என்ன டவுட் வரும்னா ஆக்சுவலா இப்ப ரெண்டு எலிமெண்ட் வந்து எக்ஸாக்டா ஒரே எலிமெண்ட்டை நோக்கி ஒரு ஆரோ போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இப்போ 1 20 நோக்கி ஒரு ஆரோ போட்டுச்சு, 2 20 நோக்கி ஒரு ஆரோ போட்டுச்சுன்னா அப்ப இந்த ரிலேஷன் ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்கலாம் நீங்க. ஸோ சப்போஸ் இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த எக்ஸாம்பிளே நான் கொஞ்சம் அந்த டவுட்டை கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ சப்போஸ் நீங்க 1ல இருந்து 20க்கு ஒரு ஆரோ போடுறீங்க, 2ல இருந்து 20க்கு ஒரு ஆரோ போடுறீங்க. இப்போ நான் நீங்க ஸ்டில் திஸ் ரிலேஷன் இஸ் ஃபங்க்ஷனா அப்படின்ற டவுட் வரும் எல்லாருக்குமே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இதான் சொல்றேன். 1ல இருந்து 20க்கு ஒரு ஆரோ போகுது, 2ல இருந்து 20க்கு ஒரு ஆரோ போகுது. இப்போ இது ஃபங்க்ஷனான்னு கேட்டீங்கன்னா ஸ்டில் திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் என்ன? எல்லா சோர்ஸ் செட்ல இருந்து எல்லா எலிமெண்ட்டும் ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணும், அவ்வளவுதான். தே கேன் ஷேர் த சேம் அவுட்புட். ஸோ இதை நம்ம அவுட்புட்னு சொல்லுவோம் ஆக்சுவலா. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குல்ல, இது 20, 30, 40 நம்ம அவுட்புட்னு சொல்லுவோம். ஸோ ஆல் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் ரேஞ்ச் நம்ம இதுதான் ரேஞ்ச் ஆக்சுவலா. ஸோ டார்கெட் செட்ல இருந்து எந்தெந்த எலிமெண்ட்ல ஆரோ ரிசீவ் பண்ணுதோ அந்தந்த எலிமெண்ட்டை நம்ம ரேஞ்சுக்குள்ள போட்டுக்கலாம். ஓகே, அதை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், மறுபடியும் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் 20, 30, 40. ஸோ ரேஞ்ச் நான் எழுதிக்கிறேன். ரேஞ்ச் ஈக்குவல் டு செட் வித் எலிமெண்ட்ஸ் நீங்க அது 20, 30, 40 போட்டுக்கலாம். ஸோ அங்கே ஏதோ கிளிச் இருக்கு. 20, 30, 40 எழுதிக்கலாம். இப்போ 20 பாத்தீங்கன்னா அதுக்கு 2 ஆரோ வருது, பட் அது பிரச்சனை இல்லை. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா 1 2 ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ரெண்டு இன்புட் வந்து ஒரு அவுட்புட், ஒரே ஒரு அவுட்புட் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் ஒரு இன்புட் வந்து 2 அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது 1ல இருந்து 20க்கு ஒரு ஆரோ இருக்கு, 2ல இருந்து 20க்கு ஒரு ஆரோ இருக்கு. பட் 1ல இருந்து 10க்கும் 20 ரெண்டு டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு ஒரு ஆரோ இருக்கக்கூடாது. அதான் நான் சொல்ல வர்றது. இப்போ 1ல இருந்து நீங்க 20க்கு ஒரு ஆரோ போடலாம். ஸோ அதை நான் கிளியரா எழுதுறேன். 1ல இருந்து நீங்க 20க்கு ஒரு ஆரோ போடலாம், 2ல இருந்து 20க்கு ஒரு ஆரோ போடலாம். இது பிரச்சனை இல்லை. பட் 1ல இருந்து நீங்க 10க்கும் ஒரு ஆரோ போட்டுட்டு 20க்கும் ஒரு ஆரோ போட்டீங்கன்னா தென் யூ cannot call this relation a function. அதான் நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். ஸோ 1 input can have 1 output, exactly 1 output. யூனிக் அவுட்புட்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1, 2 கேன் ஷேர் த சேம் அவுட்புட். 1க்கும் 20 தான் அவுட்புட், 2க்கும் 20 தான் அவுட்புட். பட் 1க்கு மோர் தென் 1 அவுட்புட் இருக்கக்கூடாது. ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம செட் ஆஃப் அவுட் இன்புட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கணும்னு சொல்றேன். ஸோ அது தெரியாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கணும், அதான் ஃபங்க்ஷன். ஒரு இன்புட்டுக்கு ஒரு அவுட்புட் தான் இருக்கணும். 1 input should have exactly 1 output. அவ்வளவுதான். ஸோ 2 different inputs can share the same output கேட்டீங்கன்னா yes, they can definitely share the same output. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஃபங்க்ஷன் டைப்ஸ் நம்ம படிக்க போறோம். பட் இப்போதைக்கு நான் ஜென்ரல் டெஃபினேஷன் தான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு கீழே தள்ளிடுறேன். இது 1ன்றது மட்டும் இங்கே கீழே போயிருச்சு. ஸோ அது ஒழுங்கா எழுதிக்கிறேன். ஸோ 1 input should have exactly 1 output. அதான் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன். பை டிஃபால்ட் அதான் டெஃபினேஷன். ஸோ இப்போ நம்ம இது செட் ஆஃப் இன்புட்ஸ்லாம் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1, 2, 3, 4 இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நீங்க ஒரு செட்டுக்குள்ள எழுதிங்க, அதான் டொமைன். ஸோ சோர்ஸ் செட்ல இருக்கிற எந்தெந்த எலிமெண்ட்லாம் ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதெல்லாம் செட் ஆஃப் இன்புட்ஸ்லாம் வந்துடும். அதெல்லாம் தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். ஸோ டொமைன் இஸ் நத்திங் பட் செட் ஆஃப் இன்புட்ஸ். ஓகேவா? ஸோ இதுல டொமைன் என்ன வரும்? செட் வித் எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4. அவ்வளவுதான். ஸோ 1, 2, 3, 4 நீங்க செட்டுக்குள்ள எழுதினீங்கன்னா அதான் டொமைன். ரேஞ்ச் வந்து இதுதான். நம்ம ரேஞ்சையும் எழுதிட்டோம், டொமைனையும் எழுதிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபோர்த் எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். ஓகே, ஃபோர்த் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? set A equal to set with elements -2, -1, 0, 1, 2. set B equal to set with elements 0, 1, 2, 3. நான் ரிலேஷனை ரோஸ்டர் ஃபார்ம்லையும் எழுதிட்டேன், ஆரோ டயக்ராம்லையும் எழுதிட்டேன். ஓகே, இப்போ இது ஃபங்க்ஷனா இல்லையா, அதான் கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டெஃபினெட்லி அ ஃபங்க்ஷன்.
இதுல பாத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்டும் ஒரே சோர்ஸ் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எக்ஸாக்டா ஒரு ஆரோ தான் ப்ரொடியூஸ் பண்ணுது மறுபடியும். நான் ஆரோ வேணா காமிக்கிறேன். -2 வந்து 2க்கு கரெக்டா ஒரு ஆரோ கொடுக்குது. ஸோ அதுக்கு மேல எங்கேயும் போல. -2 வந்து 2க்கு ஒரு ஆரோ போடுது. 2 வந்து 2க்கு ஒரு ஆரோ போடுது. தே ஷேர் த சேம் அவுட்புட். பட் டோன்ட் ப்ரொடியூஸ் மோர் தென் ஒன் ஆரோ. அதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ -2 இருந்து 2க்கு ஒரு ஆரோ போகுது. 2ல இருந்து 2க்கு ஒரு ஆரோ போகுது. இது ரெண்டு டொமைன்ல வரும். இது ரேஞ்ச். ஓகேவா? இது அவுட்புட். ஸோ சேம் இன்புட், டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் கேன் ஹேவ் சேம் அவுட்புட். பட் அதை ரிவர்ஸ்ல நீங்க பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. So -2, -2, -2, -1, -1, 1, 1, 0, 0. This is definitely a function. ஏன்னா சோர்ஸ் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் டார்கெட் ஒரு எக்ஸாக்டா ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணுது. அவ்வளவுதான். ஸோ டெஃபினேஷன் வைஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். Relation R from set A to set B is a function if each element in A is related to exactly one element in B. இதுக்கு அர்த்தம் என்ன? Each element in set A produces exactly one arrow. அவ்வளவுதான் அர்த்தம். ஓகேவா? இதை நீங்க இப்படி கூட யோசிக்கலாம். Each element in A appears as first element in exactly one ordered pair. இது எப்ப நீங்க யோசிக்கணும்னா வெறும் அவங்க வெறும் ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ். ஸோ அவங்க ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்துட்டு ஃபங்க்ஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்க உங்களை கொஸ்டின் கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஸோ தே வில் கிவ் த ரிலேஷன் இன் ரோஸ்டர் ஃபார்ம். அப்பனா நீங்க இந்த டெஃபினேஷன் யூஸ் பண்ணி டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈச் எலிமெண்ட் இன் செட் ஏ அப்பியர்ஸ் as the first element in exactly one ordered pairனா then you can call that particular relation a function. அவ்வளவுதான். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா -2, 2 தான் இருக்கு. -2, 0வோ இல்ல 1ஓ இல்ல 3நோ இல்ல. அப்பனா நீங்க -2ஓட கோட்டா ஓவர். இப்போ -2 சேஃப். -2 ஒன்றும் தப்பு பண்ணல. 2 பாத்தீங்கன்னா 2, 2 தான் இருக்கு. 2, 1நோ இல்ல 2, 0வோ இல்ல 2, 3ஓ இல்ல. இப்போ 2வும் வந்து தப்பு பண்ணல. இப்போ -1, 1 தான் இருக்கு. ஸோ -1 ப்ரொடியூசஸ் எக்ஸாக்ட்லி ஒன் ஆரோ. ஸோ -1 எந்த தப்பு பண்ணல. அதே மாதிரி 1ம் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 1க்கு தான் ஆரோ போகுது. ஸோ அப்போ 1ம் எந்த தப்பு பண்ணல. 0ல இருந்து 0க்கு ஒரே ஒரு ஆரோ தான் போகுது. ஸோ 0வும் அந்த தப்பு பண்ணல. அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ இப்போ சோர்ஸ் செட்ல இருந்து எல்லா எலிமெண்ட்டும் ஒரே ஒரு ஆரோ ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா தென் யூ கேன் டெஃபினெட்லி கால் தட் ரிலேஷன் அ ஃபங்க்ஷன். அவ்வளவுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதே ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் அடுத்த வீடியோல. இதே இந்த வீடியோவை பேஸ் பண்ணி இருக்கிற ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அவ்வளவுதான். ஸோ அடுத்த வீடியோ நம்ம ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.